சுவாமியே சரணமையப்பா. ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு சபரிமலையிலே இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய ஆலயம் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்துவிடப்பட்டது. இதோ ஆடி மாதம் 1ஆம் தேதி ஐயப்பனின் தரிசனம் காக்க ஏராளமான பக்தர்கள் 18ஆம் படி முன்பே குவிந்திருக்கின்றார்கள். ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக இதோ 18ஆம் படி ஏறி போகக்கூடிய ஐயப்பனுடைய பக்தர்களை நாம் இங்கே காண முடிகின்றது. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்றவாறு கோஷங்களோடு இருமுடியை தலையில் தாங்கிய வண்ணம் 18ஆம் படி ஏறுவதற்காக தற்போது இங்கே ஐயப்ப பக்தர்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு ஐயப்பனினுடைய அற்புதமான தரிசனத்தை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் இந்த ஆடி மாதத்திலே சபரிமலையிலே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளையும் 18ஆம் படியில் ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண்கின்றோம். எல்லாம் வல்ல ஐயப்பன் கலியுக வரதன் கானக வாசனாக வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பன் சின் முத்திராதாரியான ஐயப்பனினுடைய அருள் அனைவருக்கும் நிறைவதாக ஐயப்பனுடைய பாதார விந்தங்களை இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலே சரணடைவோம். சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹர சுதனே சரணமையப்பா. ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயப்பன் கலியுக வரதனவன் காட்சியை காண்பதற்காக நடை திறக்கப்பட்ட சபரிமலையிலே தற்பொழுது ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கின்றார்கள் ஐயப்பனினுடைய தரிசனம் காண்பதற்காக. எல்லாம் வல்ல ஐயப்பன் நம்மை அனைவரையும் காத்து ரட்சிப்பானாக. சுவாமியே சரணமையப்பா. எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா.